ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கலாம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன். அதில் வந்து 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை உள்ளே வச்சு 30 மினிட்ஸ்க்கு இது நல்லா சோக் ஆகணும். நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா சோக் பண்ணி வச்சிடலாம். இது வந்து 30 மினிட்ஸ் சோக் ஆகணும். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 65 மசாலா எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் மசாலாவுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து மேகியோட மசாலா, டேஸ்ட் மேக்கர் மசாலா. இது இல்லாட்டி நம்மளோட சிக்கன் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அது பாதி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது கூட வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ட்ராப் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். திக்கான பேஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி வச்ச சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து மசாலா உள்ளே இறங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா வந்து மேலே கொஞ்சமாக மேலே வந்து அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கணும். உள்ளே அந்த லெக் பீஸில் நெக்குக்கிட்ட ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் நல்லா பரட்டி வச்சுருக்கேன் மசாலாவை. இது வந்து 4 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா மீதி இருந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக கேரட் இந்த மாதிரி நீட்டாக அறுத்து போட்டுக்கோங்க. அது கூட பொட்டேட்டோஸ் இப்படி ஆட் பண்ணி அறுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேக்கிங் ட்ரேயில் ஃபாயில் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம 4 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம சிக்கன் எடுத்து பார்க்கலாம். நல்லா மசாலா கோட் ஆகியிருக்கு. இப்போ வந்து நம்ம ரோட்டரைஸ்டோட அந்த ஸ்கியூவர்ஸ்குள்ளே நம்ம சொருக போகிறோம். நான் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ்க்கு 250 டிகிரி செல்சியஸில். ஸ்கியூவர்ஸை கீழே வழியாக நம்ம மேலே உள்ளே விட்டோன்னா அது மேலே வரும். அதை நம்ம டைட்டாக சொருவி ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ பண்ணி வச்சிடலாம். இதோட லெக்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும். அது வந்து நம்ம டைட்டாக கட்டி வைக்கணும். இல்லை அப்போ தான் சுற்றும் போது கரெக்டாக சுற்றும். அப்படி இல்லாட்டி மேலே கீழே நம்மளுக்கு கீழே உராசுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் த்ரெட்டை வச்சு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருக்கேன். அவனை ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம மசாலாவில் போட்டு வச்ச வெஜ்ஜீஸை கீழ் ட்ரேயில் வச்சிடலாம். அப்போ தான் நம்ம சிக்கன் வைக்கும் போது அது நல்லா அதோட தோல்லாம் வந்து அதில் இருக்க ஆயிலெலாம் மெல்ட் ஆகி ஊற்றும் போது அது நல்லா பேக் ஆகி வரும் நமக்கு அந்த வெஜ்ஜீஸ்லாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண அவனை நம்ம நல்லா ரோட்ரைஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து 1 ஹவருக்கு இந்த மாதிரி இருக்கணும். $250 டிகிரியில் நான் வச்சுருக்கேன். நல்லா பேக் ஆகிடுச்சு. 1 ஹவர் கழிச்சு எடுத்து பார்த்துட்டாச்சு. இப்போ நம்ம கட்டி வச்சிருந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஸ்கின்னோடு போட்டிருக்கேன். ஸ்கின்னோடு போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸ்கின் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக பேக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு மைனஸ் செய்ய போகிறோம். கொஞ்சமாக கார்லிக் எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 5 மிளகு எடுத்துக்கலாம். அப்புறம் நான் வந்து 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் 100 ml ஆயில் எடுத்துருக்கேன். அதுலேருந்து பாதி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஆயிலையும் ஊற்றி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம பிளெண்ட் பண்ண திக்காக கிடைக்கும். எனக்கு வந்து இந்த திக்னஸே போதும்னு தோணுச்சு. அதனால் நான் இதோடய செஞ்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனோட சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.